Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பராக வீட்டிலே நம்ம ஆர்கானிக்காக செய்யக்கூடிய சாம்பார் பொடி, இடி சாம்பார் பொடி எப்படி செய்யலாம் சொல்லலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இடி சாம்பார் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 15 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 15 பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா லைட்டாக அதோடைய கலர் மாறி நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி மிளகாய் வந்து கறிகிட்டு வரும். ஸோ அது வந்து மசாலா வந்து கசப்புத்தன்மை கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலருக்கு மாறினதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவு பார்த்தீங்கன்னா மல்லி வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது கூட வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா காக்கப்பளவு சீரகம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்புக்கு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் டு 60 கிராம் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு காக்கப்பளவு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனவும் பார்த்திங்கன்னா மிளகு வந்து சேர்த்துக்கலாம். அதை இப்போ எல்லாமே நம்ம ஒரே டேபிள் ஸ்பூன் தான் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் மசாலா வந்து அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவு அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சோறுலாம் பொங்குவோம் இல்லையா, அந்த அரிசி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கலந்துட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து குக் பண்ணுவோம்ல, அந்த அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த மசாலா எதுவுமே வந்து கருகிடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு நம்ம இந்த கசப்பு தன்மை வந்து கொடுத்துருவோம். ஸோ சாம்பார் டேஸ்ட்டே அது மாறிடும். அதனால் கை விடாமல் அந்த மாரி கலந்து விட்டுக்கிட்டே எடுத்துக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு வறுபட்டு நல்லா வாசனையாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு, நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா வந்து ஆற விட்டுருங்க. வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் ஆறி வரும். இதில் அதிலே இருந்துச்சுன்னா மசாலா வந்து கருகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வத்தல் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மல்லி, அதுக்கப்புறம் அரிசி எல்லாத்தையுமே இது கூட வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு திரிச்சு வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வந்து திரிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு 2 வாட்டி நம்ம இந்த மாதிரி குறப்பாக திரிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ அப்போ தான் இந்த இடி சாம்பார் தூள் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து குறப்பாக இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து குறப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் போதும். இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போலாம் சாம்பார் வைக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சூப்பராக வீட்டிலே வந்துட்டு எப்படி செய்யலாம் சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.